ஐடியாஸ் ஆர் இனஃப் டு ஸ்டார்ட். நம்ம ஆரம்பிக்கிறது அது போதும். ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் செயல்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்கிட்ட ஐடியா இருக்கு, எனக்கு காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது நடக்காது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Medway Hospitals வழங்கும் Behind It Singottamalai, powered by Dr. Sri Verma Ayurveda Ayurveda. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. சேரன் அகாடமி இஸ் a failed business. மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம கையில இருக்கிற காசு ஃபுல்லா போய் அதுக்கப்புறம் அப்ரப்ட்லி க்ளோஸ் பண்ண ஒரு கம்பெனி தான் சேரன் அகாடமி. எனக்கு சின்னதுலேருந்தே இருந்துச்சு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. மாம்பழம் பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். அதை நான் பார்க்குறப்ப கீழே பார்ப்பேன், அளவள்ளியப்பான்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரி நம்ம பேர் எதுலையாவது ஒன்றில் இருக்கணும் அது இப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணணும்னு வீட்டில் இருந்து எதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 50 வயசில். ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ் அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன், வேலைக்கு போகக்கூடாது, பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டேர்னிங் பாயிண்ட் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது மை ஃபாதர்ஸ் டெத். பிஸ்னஸ்க்குள்ள வர்றதுக்கு மிக முக்கியமான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மணி தான். பட் அது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது ஒரு 2 பிஸ்னஸ் லாஸ் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிஞ்சது. பிஸ்னஸ் பண்ணணுன்னா பஸ் ஸ்டாண்டு கடையில் பெரிய கடை வைக்கணும், ஏசி ஷோரூம் இருக்கணும், செலிபிரிட்டி வந்து கட் பண்ணணும், அந்த மாதிரி வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணும். எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க, எனக்கு 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்டால் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கிளையண்ட் வந்து யார் ரொம்ப திட்டி பேமெண்ட் கொடுக்காம போனாங்களோ அந்த கிளையண்ட்டை வந்து திருப்பி கொண்டு வரணும் உள்ள. நம்ம அவ்வளோ கேவலமாக திட்டினார் ஆஸ்திரேலியன் கிளையண்ட் வந்து. சரி நீ ஃபர்ஸ்ட் அவங்களை திட்ட விட்டேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவர் கேட்ட ரிசல்ட் கொடுத்து அவரை வின் பண்ணிட்டோம். எல்லா திங்ஸையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, சிஸ்டம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எடுத்து போயிட்டாங்க. எனக்காக நான் எடுத்துட்டு வந்தது, நான் இப்போ வீடியோஸ் ஒரு சேர்ல உட்காந்து போடுறேன் இல்லையா, அந்த பிளாக் சேர் மட்டும் தான் எனக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த சேர் பார்க்கும்போது ஓகே நீ ஒரு ஃபெயிலியர், ரொம்ப ஆட்டம் போடாது, உட்காரு அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் a ரிமைண்டர். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் டாக் வித் மீ கிருத்திகா மருதநாயகம். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸ் ஐகான்ஸ் அப்படி தான் சொல்லணும். எமர்ஜிங் ஆண்டர்பிரினர்ஸ் தான் நம்ம கூட நீங்கள் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்து வேற ஒரு பேக்ரவுண்ட், அப்புறமா இந்த ஒரு வென்ச்சர். ஏன் இது ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த டைமில் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஸ்பார்க் எப்போ வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு காலேஜ் படிக்கிறப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து காலேஜில் செம்ம ஒழுங்கினோம். ஓகே, நான் சரியாலாம் வந்து கிளாஸுக்கு டைமுக்கு போகிறதுலாம் கிடையாது. இந்த எலக்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம போய் பேர் கொடுக்கணும். எனக்கு ரோபாட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை, ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ரோபாட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை. ஆனால் ரொம்ப லேட்டாக போனதுனால எனக்கு அங்கே சீட் கிடைக்கல. 60 பேர் தான் அந்த கிளாஸில் என்ரோல் பண்ண முடியும், என்னால் என்ரோல் பண்ண முடியலை. ஸோ வேறு என்ன இருக்குன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸும் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் இருந்தது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னா அது ரெண்டில் நம்ம எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணேன். ஓகே, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அங்கே வந்து லைஃப் மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு அடுத்த ப்ரொஃபஸர் வந்து he was also an entrepreneur and a professor at the same time. he is a doctorate in MBA. ஸோ அவர் வந்து என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். பிஸ்னஸ் சுற்றி இருந்த என்னோட கண்ணோட்டத்தையே மாற்றிட்டார். திஸ் ஹேப்பன் இந்த ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ். அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன், வேலைக்கு போகக்கூடாது, பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் அமையலை, அதனால ஜாபுக்கு போகலை. பட் ஐ சோஸ் டு டூ மாஸ்டர்ஸ். நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறப்போ ஒரு 2 வருஷம் டைம் கிடைக்கும், நமக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்ட் as a freelancer. அந்த 2 வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே ஹேட் அ டீசென்ட் இன்கம். ஸோ வீட்டில் போய் சொல்கிறப்போ வீட்டில் திட்டாமல் சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் அந்த 2 இயர்ஸில் கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ கூட ஆக்சுவலாக அதுதான். இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. ஒன்ஸ் எதாவது ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 2 வருஷம் எனக்கு அது யூஸ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி அது எல்லாத்துக்கும் அது அமையுமாங்கிறது தெரியல. ஒரு வேலைக்குள்ளே போயிட்டு இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. தென் மேம் ஆக்சுவலி நீங்கள் எப்படி, ஏன்னா நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க அட் த ஏஜ் ஆஃப் 50 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி அது தோணுச்சு? எனக்கு சின்னதுலேருந்தே இருந்துச்சு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாம்பழம் பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். அதை நான் பார்க்குறப்ப கீழே பார்ப்பேன், அளவள்ளியப்பான்னு எழுதியிருக்கும். அப்போ நான் நினச்சேன் அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனாலும் இந்த சின்ன பிள்ளைங்க இன்னும் அதை நான் படித்து என் பிள்ளைங்க படித்து இன்னும் என் பேர பிள்ளைங்க எல்லாருமே அந்த மாதிரி நம்ம பேர் எதுலையாவது ஒன்றில் இருக்கணும் அது இப்படின்னு நினச்சிட்டு நான் சின்ன கதை கவிதை இதெல்லாம் எழுதியிருந்தேன். ஏதாவது பண்ணணும்னு நான் நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்கள்லாம் பெரியவங்களாக ஆயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீ டைமாக இருந்தது. சரி, அப்போ தான் இணைய வர்த்தகமும் வந்தது. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே என்னால் செய்ய, என்னென்னா ஃபேமிலியில் வெளியில் போய் விட மாட்டாங்க இன்ன வரலுமே. அதனால் வீட்டில் இருந்து செய்யறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டுட்டேன்னா இனிமேல் என்னால் வெளியில் வர முடியாது. ஸோ இணைய வர்த்தகம் வந்து ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு.
ஸோ அதனால் நம்ம உட்கார்ந்த இடத்துலையே எதாவது வாங்கவும் விற்கவும் எல்லாமே செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்மளும் ஒரு ஆள்னு இங்கே நிரூபிக்கலாம், நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு தடத்தை இங்கே கொடுக்கலாம். அப்படிங்கிறதுக்கோசரம் வீட்டிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் 50 வயசில். ஆக்சுவலி சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணி இவங்க எவ்வளோ தூரம் எமர்ஜ் ஆயிருக்காங்கிறது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் ஏஜ் ஆஃப் 15 நீங்கள் சொன்னதுனால நான் அந்த ஏஜில் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ண இப்பயுமே நீங்கள் டெய்லியுமே ஒரு ரீல் போடுறதுக்கு மறக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அல்காரிதம் தெரியணும், நிறைய விஷயங்கள் அதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்க? அது எனக்கு தெரியணும்னு ஆசை, ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். இப்பயுமே இவெல்லாம் இப்போ வந்துருச்சு, புதுசாக வந்துட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு சின்னவங்களா நான் தேர்ந்தெடுத்து என் கூட இந்த மாதிரி பசங்க எல்லாருமே எனக்கு வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, இப்போ என்ன ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலியமாக நான் கற்றுக்கிறேன். ஸோ கற்றுக்கணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த பிள்ளைங்க இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே என்னை விட எல்லாருமே சின்ன வயசு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிறேன். அந்த கற்றுக்கிறது வந்து இன்னும் ஆசையாக இருக்குது, அடுத்தடுத்து கற்றுக்கணும். நிச்சயமா ஆக்சுவலி அதுதான் வேணும், கற்றுக்குறேன் அப்படிங்கிறது மனப்பான்மை தான் வேணும். அதை நாங்களும் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம். எதனால ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள், பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? முதல்ல நான் மீடியாவில் இருந்தது வந்து கிளையண்ட் ரிலேஷன்ஸ். கிளையண்ட் ரிலேஷன்ஸே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு போஸ்ட். அது எப்போனாலும் எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் கிளைண்ட்ஸோட கஸ்டமர்ஸோட க்ரீவியன்ஸ் எல்லாமே யார்ட்ட காட்டுவாங்க, அந்த கிளைண்ட் ரிலேஷன் கஸ்டமர் கேர் ஃபோன் எடுத்தால் தான் பேசுவாங்க. ஸோ நான் கிளைண்ட் ரிலேஷன்ஸ் இருக்கும்போது நான் அப்ராட் கிளைண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. அப்போ நிறைய என்னோட சேலஞ்ச் என்னென்னா, ஒரு கிளைண்ட் வந்து யார் ரொம்ப திட்டி பேமெண்ட் கொடுக்காம போனாங்களோ அந்த கிளைண்ட்டை வந்து திருப்பி கொண்டு வரணும் உள்ள. நம்ம அவர் நல்லா கன்வின்ஸ் பண்ணி அவரோட ப்ராப்ளம் என்னன்னு சால்வ் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் எங்கள் கிளைண்ட் ரிலேஷன்ஸ் டீமுக்குள்ளே ஒரு சேலஞ்சு உள்ள. இது நாங்கள் வந்து ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக ஒரு 4-5 பேர் இருந்தோமா, இன்றைக்கி பாருங்கள் யார் இருக்கிறதுலே மோசமான திட்டுறாங்களோ அவங்க நான் தான் எடுத்துக்குவேன், நான் தான் எடுத்து எங்களுக்குள்ளே சண்டை வரும். அந்த கிளைண்ட் யார் ரொம்ப கேவலமாக திட்டினா அந்த கிளைண்ட் நான் எடுத்துக்குவேன். சரி, இப்படி எடுத்து விளாண்டு பண்ணும்போது தான் எங்கள் பழைய பாஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த கிளைண்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு சேலரி 2x டைம்ஸ் ஒன்று சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் எடுத்துட்டோம்னு பேசும்போது அவ்வளோ கேவலமாக திட்டினார். ஆஸ்திரேலியன் கிளைண்ட் அது முன்னாடி பழைய ஹிஸ்ட்ரி கேவலமாக இருந்தனால சரியாக ஒர்க் பண்ணாமல். சரி, நீ ஃபஸ்ட்டு அவங்களை திட்ட விட்டேன். ஒரு 5 நிமிஷம் திட்டி அவர் டயர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டாகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவர் கேட்ட ரிசல்ட் கொடுத்து அவர் வின் பண்ணிட்டோம். வின் பேக் பண்ணி திருப்பி அடுத்த ப்ராஜெக்டும் கொடுத்தாரு. இது எல்லாமே 20 டேஸில் முடிச்சோன்னே இது ஒரு போதை ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கிளைண்ட் ரிலேஷன்ஸ் தான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன். இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும், அது க்ரியேட்டிவாக கொடுக்கணும். அது கிளைண்ட்டை வந்து அப்ரிசியேஷனோட கொடுத்துட்டா தட்ஸ் இட். ஸோ இந்த பீரியட் தான் வந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ளே கொண்டு போகணுன்றது. அதே மாதிரி இப்போயுமே வந்து நான் கீரை கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணி கொரியர் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு மெயில் வந்து ஜங்க்கில் போயிருந்திருக்கும், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக இருந்திருக்காது. ஃபார் சம் ரீசன்ஸ் கஸ்டமர் கேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நான் சந்தோஷமாக போய் அட்டன் பண்ணுவேன். நான் அட்டன் பண்ணி என்னோட மெயின் இதே வந்து அந்த கஸ்டமரை பைபேக் பண்ணணும், திரும்பி வாங்க வச்சு அவங்களை புரிய வச்சு த்ரூ அவுட் எங்கள் ஜேர்னியில் நம்ம ஃபேமிலியில் கீரைக்கடை ஃபேமிலியில் அவங்கள ஒரு ஆளை கொண்டு வரணுன்றது தான் மெயின். ஸோ இது வந்து ஒரு நாள்பட வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த ரிலேஷன்ஸ் பார்த்தேன் நீங்கள் சொன்னீங்க. பட் எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிஸ்னஸ், ஏன்னா இங்கே எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன ரீசன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த வேலையிலேருந்து போகணும்ப்பா, நம்ம தனியாக நம்ம ராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த ஜாப்லேருந்து ஸ்விட்ச் ஆன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேன், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தது? நம்மளோட டைம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம டைம் நமக்கு வேணும்னா நம்ம வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் தான் முடியும். ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், ஐடியாஸ் சின்ன ஸ்மால் ஐடியாஸ், பட் யூ நீட் டு திங்க் பிக். பெருசாக திங்க் பண்ணணும். அந்த ஃபயர் இருந்தால் மட்டும் டெஃபினட்டாக ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வரணும் அப்படின்றது என்னோட சப்ஜெக்ட். டெஃபினட்டாக இருந்துச்சு, எனக்கு ஃபயர் இருந்துச்சு. நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன், கீரையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கீரையை வந்து எப்படி ஒரு மூவ்மெண்ட்டாக கொண்டு போகலாம், எப்படி ஒரு கன்வீனியன்ட் ஃபுட்டாக வந்து குளோபல் மார்க்கெட் கொண்டு போகலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் கீரைக்கடை.com. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆஸ் அ லெக்சரர் தான். காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக தான் நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டேர்னிங் பாயிண்ட் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது மை ஃபாதர்ஸ் டெத். ஸோ 2016 வென் ஹீ பாஸ்ட் அவே,
எனக்கு ஒரு ஃபீலிங் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னால் எந்த செலவும் பண்ண முடியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். ஏன்னா என்கிட்ட சம்பாத்தியம் பத்தலை. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு மிக முக்கியமான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மணி தான். பட் அது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது ஒரு 2 பிஸ்னஸ் லாஸ் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிஞ்சது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட் காப்பி பேஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு லெகசி பில்ட் பண்ணணும், வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ வேல்யூ பேஸ்டாக வரணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து இட் டுக் மீ அரவுண்ட் 3.5 இயர்ஸுங்க, வித் 2 லாஸ் ஆஃப் ஹெவி லாஸஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதான் இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 9 to 5 ஜாப்ல இருந்து நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் லாஸுக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். என்னென்னா, நம்ம வந்து ஒரு 9 to 5 ஜாபுக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு டைம் டேபிள் இருக்கும். பட் நான் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன்னா நான் தான் ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு மம்மதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும்போது 9 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு போகலாம், மொல்லமாக போகலாம், நான் எடுத்துக்கலாம். இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் மொமெண்டமை கிரியேட் பண்ணும் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. அது எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் கண்டிப்பாக அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸே லாஸ் ஆச்சு. தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு இதுதான் காரணம், மணி. நிச்சயமா. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்களாம் பேசுகிறப்ப வந்து ஒரு ஸ்பார்க் வந்தது, இதுலேருந்து மூவ் ஆகணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் ஓகே. பட் வெறும் ஐடியா மட்டுமே போதுமா? என்னை பொறுத்தவரைக்கும் ஐடியாவோட சேர்ந்த விஷனும் வேணும். விஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கோன்றது. ஐடியான்றது ஒரு விதை மட்டும்தான். அந்த விதை தான் ஐடியா. அது நாட்டு விதையாக இருக்கா ஹைப்ரிட் விதையாக இருக்கான்னு பார்க்கணும். என் லாங்குவேஜில் சொல்லணும்னா நாட்டு விதையாக இருந்தால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல நியூட்ரிஷன் இருக்கும், சத்து இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அம்மா நம்புகிறாங்க, அப்பா நம்பலை, அண்ணன் நம்புகிறான், அதனால் நம்ம நம்ப பிலீவ் இன் ourselves. நம்ம நம்பிட்டு அந்த விஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல எப்போதுமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரூவன் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அங்கே போய் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அங்கே ப்ளே பண்ணுறது பெட்டரா இல்லை புதுசாக ஒரு ஐடியாவோட வர்றது பெட்டரா? எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதை? எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி ரீலான்ச் பண்ணி கொண்டு போகணுன்றது என்னோட விஷயம் இருக்காது எனக்கு. இப்போ நான் எடுத்தேன்னா என்னோட கீரையில வந்து எப்படி சூப் பண்ணலான்றது மார்க்கெட்டில் இருந்துச்சு. அது கன்வீனியண்ட்டாக எப்படி கொடுக்கலாம், டிப் சூப்பாக எடுத்து கொடுக்கலான்றது என்னோட சப்ஜெக்ட். ஸோ அது வந்து குளோபல் மார்க்கெட்லேயே வந்து யாரும் இல்லை, நான் தேடின எல்லா பேட்டன் பார்த்தது இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை சூப்பை வீட்டில் காலைல செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதே இது ஒரு சாஷை எடுத்து வெண்ணி தண்ணியில் போட்டு வீட்டில் கொண்டு போய் இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது குடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கன்வீனியன்ஸ் கொண்டு வரணும். அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண வைக்கணுன்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்டார்ட் அப்னா ஒரு இனோவேஷன் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இனோவேஷன் வந்து எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு பயன்படுற இனோவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இனோவேஷன். ஸோ அந்த இனோவேஷன் தான் மெயின். நான் ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வெறும் ஐடியா மட்டும் இருந்தால் போதுமா? இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 விதமான பதில்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்கிட்ட ஐடியா இருக்குது, இந்த ஐடியா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, அது சால்வ் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு நான் இதை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஜொலிச்சுட்டு இருக்காங்க. நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் என்னோட 2 நண்பர்கள் நான் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து எப்படின்னா, கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது டம்ப்ளிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஜுவல்ஸை வந்து ஷைனிங் பண்ணுவாங்க. அப்போது சின்ன சின்ன குண்டூசி மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் போய் காம்ப்ளிகேட்டட் உள்ளே போய் உட்காந்துக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் 20 பேர் உட்காந்து அது ஃபுல்லாக உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சார். மிஷின் மேனுஃபேக்சர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மிஷினுக்கு ஆர்டர் எடுத்துட்டார். the idea which solves a problem that matters a lot. இப்போ நிறைய பேர் யங் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்றாங்க, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட ஐடியா இருக்கு, எனக்கு காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் ஐடியா இருக்கு, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நடக்காது. அந்த ஐடியா எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமை, நீஷ் ரிலேட்டடான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, அதை பொறுத்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். ஐடியா மட்டும் இருக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில இடங்களில் மாறுபடுறதும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மைசூர் பாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து தே டிடன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், பட் தே டிட் த சேம் திங் டிஃப்ரெண்ட்லி. இப்போ மார்க்கெட்டில் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் பிஸ்னஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிற ரேஷியோ ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதுலேயே வித்தியாசங்கள் என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து வேல்யூ பேஸ்டாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து என்னோட கஸ்டமருக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன், அதுக்கு நான் என்னென்ன ஐடியாலஜிஸ் ப்ராசஸ் பண்ணுறேன்,
அது எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுறேன், இந்த 3 செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி வேரி ஆகும். பட் ஐடியா மட்டுமே இருக்குன்னு ஐடியா மட்டுமே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிறைய நேரத்தில் அது ஒரு சக்ஸஸான பிஸ்னஸாக போகாது. இட் ஷுட் பி புட் டு ஒர்க் அண்ட் இட் ஷுட் பி டேக்கன் டு ப்ராப்பர் பீப்புள். கையில் காசு இல்லை, எனக்கு ஐடியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த குரூப் எந்த குரூப்புக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு நான் இதை எப்படி போய் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கிங் ப்ராசஸில் அவன் இறங்கணும். ஸோ காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஐடியா மட்டும்தான் இருக்குன்னா டைம் இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நோக்கி ஓடுற பிஸ்னஸ் இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரூவன் மார்க்கெட்டில் நம்ம போய் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஷாப் பற்றி சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு சக்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குமா? ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரூவன் மார்க்கெட். அப்போ வந்து நம்மளால் பண்ண முடியும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இறங்குவோம். ஆனால் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஒரு நீச் நோக்கி ஓடுறது எது வந்து பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஒரு ப்ராப்ளமுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னால் இன்னொரு சைடில் ஜெயிக்க முடியாது. நான் இன்னொரு சைடில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இமேஜினேஷனில் இல்லை, ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அவங்கள நீங்கள் சால்வ் பண்ண எங்கே சால்வ் பண்ண முடியும்? அவங்களால சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமை நான் எப்படி சால்வ் பண்ண முடியும்? இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய இடத்துல சொல்கிறதும் உண்டு, தேர் இஸ் வாட் கஸ்டமருக்கு என்ன தேவை, வாட் கஸ்டமர் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, வாட் கஸ்டமர் வாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சு பிஸ்னஸில் இறங்கணும். இப்போது ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 2010-9 போய் ஒரு மொபைல் ஃபோனில் என்ன வேணும்னு நம்ம கேட்கும்போது பட்டன்ஸ் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் வால்யூம் இருக்கணும், ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் அந்த டைமில் டச்சுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் கொண்டு வந்தாங்க. இதுதான் கஸ்டமருக்கு அப்போதைக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நிறைய கம்பெனிஸ் எடுத்துட்டாங்க. பட் இதுவும் தேவைப்படும், இந்த மாதிரி ஒரு விஷயமும் தேவைப்படும்னு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு அதே விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க ஆப்பிள். ஸோ அவங்க எக்ஸிஸ்டிங்கில் ஒரு புதுமையை புகுத்துனாங்க. ஸோ என்னால் புதுசாக அரேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது புதுமைகளை எதை புகுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குளோபல் லீடர்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு லேர்னிங் கர்வ் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயத்த உலகளவில் பெருசாக ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறதுலையோ காப்பி பண்ணி நம்ம லோக்கல் ஆடியன்ஸஸ்க்கு கொடுக்கறதுலையோ அதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டாக இருக்கு. அதுதான் அதே கொஸ்டின் தான் உங்ககிட்டயே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேர் ஆர் 2 things. ஐடியாஸ், மார்க்கெட் டெஸ்டட் ஐடியாஸ். ஓகே, ஐடியான்றது வந்து நம்ம ஒர்க் ஆகும்னு நினைக்கிற ஒரு யூகம். அது ஒர்க் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஆனால் அதை மார்க்கெட்டில் போட்டு டெஸ்ட் பண்ண தான் தெரியும் அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் இஸ் த மார்க்கெட். நம்ம நினைக்கலாம் ஒர்க் ஆகும்ட்டு, நம்ம இன்வெஸ்டர் நினைக்கலாம் ஒர்க் ஆகும்ட்டு, நம்ம எம்ப்ளாயிஸ் நம்பலாம். ஆனால் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுதான் கடைசியில் உண்மை. ஸோ இட் ஹாஸ் டு பி அ மார்க்கெட் டெஸ்டட் ஐடியான்றது தான். ஆனால் ஐடியாஸ் ஆர் இனஃப் டு ஸ்டார்ட். ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது போதும். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது, ஸோ தட் வில் ஸ்டே இன் த மார்க்கெட். ஏன்னா ஐடியாஸ் வென் தே கெட் அவுடேட்டட், யூ வில் கெட் அவுடேட்டட் டூ அலாங் வித் இட். ஏன்னா ஐடியாஸ் நெவர் கம் ஃபுல்லி ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு மார்க் சொல்லுவார். ஸோ ஐடியாஸ் நெவர் கம் ஃபுல்லி ஃபார்ம்டு. நீங்கள் மார்க்கெட் டெஸ்ட் பண்ண அந்த ஐடியா இவால்வ் ஆகிட்டே போகும். இங்கே இருக்கிற 4 பேருமே நாங்கள் ஆரம்பித்தப்போ ஒரு ஐடியா இருந்ததில்ல, அதையே வச்சுட்டு இப்போ உட்காரலான்னு நான் நினைக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நான் அது நீங்கள் பேசும்போதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும். ரைட். ஸோ அந்த ஐடியாஸ் இவால்வ் ஆகிட்டே போகும். அண்ட் வி ஆல்சோ இவால்வ் வித் த ஐடியா, த பிஸ்னஸ் இவால்வ்ஸ். ஏன்னா மார்க்கெட் இவால்வ்ஸ். ஏன்னா வி ஹேவ் டு இவால்வ் வித் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் எங்கே போகுதோ அதை நோக்கி நம்ம போனோம்னா அது பிஸ்னஸ். பட் இப்போ என்னோட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து we can start with an idea. Ideas are enough to start. ஆரம்பிக்கிறது அது போதும். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எவ்வளவோ ஐடியா இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஆனால் செயல்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது செஞ்சால் இது வரும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது தான் அதில் எவ்வளோ ஃபால்ட்டு, நம்ம ஐடியாவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் நம்ம நம்ம ஐடியாவை செயல்முறை கொண்டு வந்து அதை சக்ஸஸ் ஆகணும். இப்போ செய்கிறப்பே பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரியே வரும். நம்ம செயல்படுத்தும் பொழுது அதுவே சக்ஸஸ் ஆகிடும். சில சமயம் நம்ம ஒன்று நினச்சி அதை செய்வோம், அது வேறு ஒன்றா ஆகும், அந்த வேறு ஒன்றும் வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நம்ம ஐடியாவை எவ்வளோ கூடிய சீக்கிரம் நம்ம அதை செயல்படுத்துகிறோமோ அதில் கற்றுக்கலாம், நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே பிராண்ட்ஸ் உருவாயிருக்கு. கஸ்டமர் நீட்ஸுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. பட் கஸ்டமர் நீடெலாம் இங்கே இல்லை. நம்ம பிராண்டை நோக்கி ஓடுவோம். சில நேரங்களில் நம்மளுக்கு தேவையே இல்லாத பொருட்களெல்லாம் நம்ம இங்கே வாங்குவோம். அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தானே. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க.
நாம வந்து இந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரோம் இஸ் நாட் பில்ட் இன் a சிங்கிள் டே. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் டேல பில்ட் ஆனது கிடையாது. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற 3 வெற்றியாளர்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஓவர் நைட் குக்டு ஃபுட். ஸோ இட் வில் டேக் டைம். அப்போது அந்த ஓனருக்கு அந்த ஒரு விஷன் இருக்கணும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து என்னோட பொருளை இவங்க கன்சியூம் பண்ணும்போது என்னையும் என்ன சார்ந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஓனர் கிட்ட இருக்கணும். ஸோ அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அண்ணா ஒரு விஷயம் சொன்னார். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 லட்சம் கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணுறது தான் ஒரு டஃப். அதுக்கப்புறம் அது ஒரு இனிஷியல் மொமெண்டம் கொடுத்துரும். அந்த மொமெண்டம் வில் டேக் அப். ஸோ அந்த பிராண்டிங்க்கும் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு. எஸ், நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வாட் கஸ்டமர் நீட்ஸுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் நம்ம வாங்குறதெல்லாம் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஸோ நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வாங்குகிறோம். when we visit a mall, நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தேவையே இருக்காது. பட் நம்ம போவோம், உள்ளே பார்க்கறதுக்காக போவோம், வரும்போது ஒரு பெரிய பேக்கோட வெளியில் வருவோம். பட் அது நம்மளுக்கு தேவையே இருக்காது. பட் அந்த மாதிரி பிஸ்னஸும் இங்கே பெரிய லாபம் பார்க்குற ஒரு பிஸ்னஸாக இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியோ இல்லை எந்த ஒரு கம்பெனியோ இந்தியாவை ஒரு 3ஆக பிரிப்பாங்க, A, B and C அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு சில பேரோட பையிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கும். உள்ளே போகிறோம், கேஷுவலாக போகிறோம், வெறும் கையோட போகிறோம், வெளியே வரும்போது ஒரு பில்லை பண்ணிட்டு தான் நம்ம வரோம் அப்படிங்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போது என்னுடைய பொருள் சார்ந்து நான் ப்ளே பண்ணுற ஆடியன்ஸஸோட செக்மெண்ட்டில் அவங்க மென்செட், அவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி அண்ட் அவங்களுடைய டெமோகிராஃபிக் எப்படி இருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அந்த பிராண்ட் வில் செல். அப்போ மாதம் இந்த பொருள் தீடும்போது இந்த பிராண்டை தான் நான் வாங்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணி வச்சிருவாங்க. அப்போது என்னோட டெமோகிராஃபிக்ஸை என்னோட ஆடியன்ஸஸோட கொள்முதலை நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை கூட நீடுன்னு தான் பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறேன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆடியன்ஸ் யூ கேட்டர் டு. நம்ம எந்த ஆடியன்ஸ்க்கு விற்கிறோம் அதை பொறுத்தது. இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு பொருள் இன்னொரு ஆடியன்ஸ்க்கு நீடாக கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சுகர் மாத்திரை தேவையே இல்லை. ஆனால் சுகர் மாத்திரை விற்காமல் இருக்குமா இந்தியாவில்? எல்லோரும் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க, கரெக்டாக. ஆனால் அதுக்கான ஆடியன்ஸ் செப்பரேட். ஆனால் அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கும் பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, அது விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆடியன்ஸுக்கு தேவையில்லைன்றதுனால அந்த பொருளை செய்யாமே இருக்க முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக் நம்ம எந்த ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறோன்றது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டுமே அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் எங்கள் கம்பெனி நாங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட் பர்சனல் பிராண்டிங் ஆஸ் அ சர்வீஸ் CXOஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கும். இது எல்லாருக்கும் கொடுக்கவே முடியாது, எல்லாருக்கும் தேவையும் இல்லை. ஆனால் தேவையில்லைன்றதுனால இந்த ப்ராடக்ட்டை வைக்காமே வைக்க முடியாதுல்ல. இது வாங்குறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் வெல், நம்ம அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டை கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ யாருக்கு நம்ம ப்ராடக்ட் போய் சேரணுங்கிறத நம்ம வந்து இந்த ஐடியா அப்படிங்கிறத தாண்டி அடுத்த விஷயமா யோசிக்க வேண்டியது இதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். அந்த ஐடியா ஃபார்ம் பண்றப்பவே அது அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸ் யாருக்குங்கிறத டிசைட் பண்ணிடுறோம். Medway Hospitals வழங்கும் Behind the Scene தமிழை powered by டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. Shinmay first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. NCR Pure Cotton Club, formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.